வச்சுக்கோங்க. இதுவே அதிகமா. ரெண்டு ரெண்டு இட்லி வேணும். எத்தனை இட்லின்னு தெரியல. 5 இட்லி 6 இட்லியானு இதே எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. பட் நல்லா சாப்பிடலாம். சாப்பிடு. சின்ன சின்ன இட்லியா தானே இருக்குது. கார சட்னி சூப்பரா இருக்குது. தொட்டு சாப்பிடு. அதுக்கு இத்தனை இட்லி அடி. அதான் ட்ரெயின்ல போகும்போது அதான் ஜீரணம் ஆயிடும். வீட்டில் இருந்தால் தான் நமக்கு ஜீரணம் ஆகுது. ட்ரெயின் அப்படியே சிக்கு 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 ஆடினே போதில்ல, அதான் ஜீரணம் ஆயிடும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தியா கொஞ்சம் பகோடா வெடி தொட்டுக்கிட்டு இல்லை சிப்ஸ் கொஞ்சம் வெய்ய. பகோடா கேட்குறா வைக்கவா? இந்தியா இட்லி தானே சாப்பிட்ற. இட்லிக்கு போய் எவனா பகோடா சிப்ஸ்லாம் தொட்டு சாப்பிடுவேன்னா அது மாதிரி அந்த புளி சாத்துக்கு வேணும்டி. காலி பண்ணிடாதுங்க இப்பயே. ஏண்டி எனக்கு கொஞ்சோண்டு பகோடா மட்டும் வேடி. முதல்ல அதை எதுக்கு பேக்ல இருந்து எடுத்தீங்க? ஒழுங்கா அந்த சிப்ஸ் பகோடா எடுத்து பேக்ல வையே. மதியம் சாப்பாடுக்கு வேணும். கூல் 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 எடுத்து வச்சிடறேன் கத்தாத. ஏய் மாரி கத்துவேன். ஏண்டி பஸ்ஸில் போனாலும் அங்கே இங்கே நிற்கோ வாங்கிக்கலாம். எதாவது தேவையான பொருள். எங்கள் ட்ரெயினில் வந்து எப்படி வாங்குறது? இறங்கினா ட்ரெயின் போயிடும். ஆனால் இருக்கிறதுலாம் காலி பண்ணாதீங்கடி. ஏண்டி பசங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்துட்டீங்களா இட்லியே? இல்லை இப்போ தான் கொடுக்க போகிறேன். பொடி குழந்தைங்களாம் முதல் குறி. அவங்கள போய் தான் கேட்டேன் முதல்ல சாப்பிட்றீங்களான்னு. அதுக்கு என்ன சொல்லிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரி அதுக்கு தான் உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி எத்தனை கூட சாப்பிட்டோம். அக்கா இந்த பகோடா சிப்ஸ்லாம் எடுத்து பத்திரமா வைக்கா. பேக்கில் போட்டு அந்த கீழே வை கால் கடியில். கார சட்னி போதுமா எல்லாருக்கும்? நாங்கள் எடுத்துன்னு போக போகிறேன். இட்லி வேணா கூட சொல்லுங்க வச்சுட்டு போகிறேன். எல்லாம் போதும். எடுத்துட்டு வாங்க. எடுத்துன்னு கொடுத்துருவா. அத்தை இருங்க தண்ணி எடுத்து தரேன். இது தண்ணி வர எங்கே வச்சுன்னு தெரியலையே. இந்த தண்ணி இங்கே இருக்கடி. கொடு. அத்தை என்னங்க அத்தை தண்ணி குடிங்க. அடிச்சுக்கு போகுது. குடி. போதும் அத்தை. பார்த்து பொறுமையாக சாப்பிடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் நம்ம திருப்பதி போய் சேர்த்துக்கு. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா கூட திருப்பதிக்கு போகிற வரைக்கும் சாப்பிடலாம். அவசரப்படாதீங்க. இப்போ யார் மேடம் சாப்பிட்டாங்க? கொஞ்சம் விக்கி சாப்பிட்டு நீட்டு வா. போ பசங்களுக்கு வச்சு கொடுத்துருவா. எப்படியாவது அடிச்சுன்னு போட்டோன்னு விட்டுருக்கணும். இந்த எறும்பு தான் தண்ணி எடுத்து ஊற்றிச்சு. இங்கே வயசானவங்க பாவம் எடுத்து கொடுத்துண்டியே. எவ்வளோ பேச்சு பேசுது. சரி போ. நீ பசங்களுக்கு வச்சு கொடுத்து வந்து சாப்பிடு. என்ன போ எனக்கு வச்சு கொடுத்துருவா. ஒன்றும் அவசரம் இல்லைக்கா. நான் வரும்போதே வந்து ஹோட்டலில் போயிட்டு 2 மசாலா வடை, 2 பூரி அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன். அதனால தான் எனக்கு பசிக்கல. கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்லான்னு இருக்கேன். இது எப்படி நடந்தது எங்களுக்கு தெரியாம? நீங்களாம் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு போனீங்க பார்த்தியா? அப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. நான் மட்டும் நைஸாக போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு போகிறோம் சிப்ஸ் வாங்கிறதுக்கு போகிறோம்னு சொன்னதுக்கு வரமாட்டேன் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியா? ஆமாண்டி. அப்போ தான் வந்து உங்கள் கண்ணை படாமல் நான் என் வேலையை முடிக்க முடியும். இல்லைன்னா உங்களே கூட்டின்னு போக சொல்லுவீங்களே, உங்களுக்கும் வாங்கி தர சொல்லுவீங்களே. அதான் இந்த ஒரு சாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்க போனதும் நான் அப்படி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு டக்குன்னு வந்துட்டேன். நம்ம கூட ஏதாம இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நமக்கு தெரிய மாட்டேது. சரி கதை பேசினே இருப்பீங்க. நான் போய் குழந்தைங்க இட்லி வச்சு கொடுத்துட்டு வரேன். சிப்ஸ் உள்ளது. ஐயோ இந்த குழுங்குது ட்ரெயினை. நல்லா தள்ளி உட்காந்துக்கலாம். என்னைய ஜில்லுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு வா. சரியத்த ஊட்டினா மட்டும் அப்படியே சாப்பிட்டு போறது. ஒரு 2 இட்லியாவது ஊட்டி விடுறே. சரி. வெளியில மழை பெய்ய ஆரம்பிச்சு சத்த. ஆமாடி லேசா தூருது. அந்த பக்கம் வான நல்லா இருட்டின்னு இருக்குது. நல்லா மழை பெய்யும் போல இருக்குதா? செய்தியில என்ன பாத்தீங்களா இல்லையடி? மழை கீழே ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்ன? புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதான். மழை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான். நம்ம போறது ஆந்திராக்கு இல்லையா? அங்கெல்லாம் மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். என்ன இந்த புயல் எந்த பக்கமா கரைய கிடக்குதா? அவ புயல்னு சொல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் சொன்ன. அதுக்குள்ள நீயே புயல் முடிவு கட்டிடு. எங்கடா நம்ம ஊரை விட்டு போறமே புயல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் இதை பத்திலாம் யோசிக்காத. வாயை விட்டுடு. அதுக்கு இல்லக்கா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது புயலா வலுப்பெற்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிடக்குது அந்த பக்கம் கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் கேட்டேன். நான் தப்பா எதுவும் சொல்லலையா? இந்த புயல்லாம் உருவாகக்கூடாது. மழையோட லேசா மழையோட வந்து போயிடணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. புயல் காத்து மழைலாம் வந்து நம்மளால தாங்க முடியுமா? சின்ன பசங்கள்லாம் கூட்டுன்னு போயின்னு இருக்கோம். மழைலாம் வரக்கூடாது கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. எனக்கு மட்டும் புயல் வரணும் ஆசையா என்ன? என்னுடைய வானம் நல்லா முடிவு இருக்கு. நல்லா மழை இருக்கு போல இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து போகிறது மழை பிரதேசத்துக்கு. சரியான பனி பெய்ய போகுது. இது வந்து வேற பனி பெய்கிற மாதம். மழை வேற. சூப்பராக இருக்க போகுது. இந்த சொட்டை கிட்டு தள்ள கட்டுறது அதெல்லாம் எடுத்துன்னு வந்தீங்களா? நான் எடுத்துன்னு வந்திருக்கேன்க்கா. நான் கூட எடுத்துன்னு வந்திருக்கேன்க்கா. நான் கூட சொட்டு சால்வை தள்ள கட்டுறது எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லாம் தயாராக தான் வந்திருக்காங்க. ஆமாம் திருப்பதியில் வேற பயங்கரமாக குளிரும். சித்திரை வைகாசிலேயே பயங்கரமாக குளிரும். இது வரை கார்த்திகை மாதமா சூப்பராக குளிருவாங்க. ஆமாம் பல்லெல்லாம் கிடு இன்னும் அவ்வளோ பனி பெய்யும். ஏன் கோமதி அங்கே ஃப்ரீ சாப்பாடுலாம் போடுவாங்களா? ஆமாத்த லைனில் நிற்கும் போது சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுப்பாங்க. வேலை காலையில் டிஃபனு, மதியானத்துக்கு சாப்பாடு, நைட்டுக்கு டிஃபன் கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பொங்கல், உப்புமா, தயிர் சாதம், அப்புறம் வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் பால்லாம் கொடுப்பாங்க. சாப்பாடுக்குலாம் பஞ்சமே கிடையாது. நம்ம திருப்பதிக்கு போயிட்டோன்னா கீழே கூட ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸு, அப்புறம் விஷ்ணு காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் கூட சாப்பாடுலாம் போடுறாங்க போல. ஃப்ரீ ரூம்லாம் இருக்குது போல இருக்குது. நமக்கு சரியாக தெரியல. ஆமாக்கா அங்கெல்லாம் கூட சாப்பாடுலாம் போடுறாங்க. ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ ரூம்லாம் இருக்குது. நம்ம கீழ் திருப்பதிக்கு போன உடனே அங்கே போக முடியுமான்னு பார்க்கலாம். என்ன அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன். நம்ம சாப்பாடு எடுத்து வந்துருக்குமே. ரூம் மட்டும் காசு கொடுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். கீழ் திருப்பதிக்கு போனோன்னா டக்குன்னு ரூமை பிடிச்சி பெரிய ரூமாக பிடிச்சிக்கலாம். நான் ஒரே ரூமாக கிடச்சிச்சுனாலும் நல்லாயிருக்கும். இன்னும் 2 ரூம் 3 ரூம் அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். அப்படியே நிறைய காசு ஆகல. பெரிய ஹால் மாதிரி கிடைக்குதான்னு பார்க்கலாண்டி.
அந்த மாதிரி கட்டி வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மேய்க்கிறதுக்கு. என்ன தனித்தனியாக ரூம் எடுத்துன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பேக்கில் தூக்கி போட்டுட்டு மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு நேராக கோவிந்த பெருமலுக்கு போயிட்டு 4 மணிக்கு திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சாமி பார்த்துட்டு அலமேல் மங்க போகிற போய் சாமி பார்த்துட்டு நைட்டுக்கு வந்து ரூமில் தங்கிட வேண்டியது தான். தங்கிட்டு காலை சீக்கிரமாக எழுந்து 6 மணிக்கெலாம் வந்து நம்ம அந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு போயிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த படியில் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கின்னு போகிறதுக்கு. ஆமாக்கா, காலைல 6 மணிக்கெலாம் அந்த படியை ஸ்ரீவாரி மெட்டில் போய் நின்னா தான் கரெக்டாக இருக்கும். தர்ஷனத்துக்கு வந்து நம்ம அந்த படியில் போகும்போதே டிக்கெட் தராங்களாம். ஆதார் கார்டு எடுத்துன்னு போகணும், நம்ம கையோட எடுத்துன்னு போகணும். வச்சுக்கி அங்கேயே டிக்கெட் வாங்கின்னு படி ஏறிட்டு நேராக போயிட்டு லைனில் நின்று சாமி பார்த்துட்டு வந்துன்னே இருக்கலாம். லட்டெல்லாம் வாங்கிக்கினேன். நான் ஜன்னல் பக்கத்தில் உட்கார போகிறேன், இடம் விடுங்க. அவன் உட்கார போறானா? அவனுக்கு இடம் விடுறி. ஏன் நீ இடம் விடு? வேற நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு வரேன். நான் இடம் விட மாட்டேன். நீ இடம் விடு, கொஞ்ச நேரம் இடம் விட உனக்கு. நாங்கள் மட்டும் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து இருக்கோமா? நாங்கள் வேடிக்கை பார்த்து தான் வரோம். எதுக்கோ இப்படி சண்டை போறீங்கன்னு தெரியலையே. அப்பா நான் ஜன்னல் வரமா உட்காந்து வேடிக்கை பார்க்க போறேன்ப்பா. அக்காவை இடம் விட சொல்லுங்க. வாணி ராணி, சின்ன பசங்களா உங்களுக்கு கொஞ்ச நேரம் இடம் விடுங்க. அண்ணா என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கணும். போடி, நான் ஜன்னல் பக்கத்துல தான் உட்காருவேன். அப்பா நான் விட மாட்டேன்ப்பா. அவளை விட மாட்டேன், நான் மட்டும் விடணுமா? சின்ன பசங்களா கொஞ்ச நேரம் உட்கார விடுமா? இங்க பாடா, 5 நிமிஷம் தான் உட்காரணும். அதுக்கப்புறமா திரும்ப இடத்துக்கு போயிடணும். புரியுதா? சரிக்கா 5 நிமிஷம் உட்காந்துக்கிறேன். சரி வா இந்த பக்கம். ஜன்னல் பக்கத்துல உட்கார போற நீ. ஏனே நான் சதீஷ்க்கு இடம் விடல, நீ சஞ்சுக்கு இடம் கொடு. இருக்கட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். சரிங்கண்ணா, அவன் அங்கேயே உட்காந்துக்கிறான். நீ உன் வேலையை பாரு. யாரை கூப்பிட்ட மாதிரி வந்துடுவேன். அவங்களுக்குலாம் உட்காரத்துக்கு இடம் கிடைச்சதா என்னன்னு தெரியலையே. அவங்களுக்கும் இடம் கிடச்சிச்சு, நல்லா தான் உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, நான் கூட உட்காரத்துக்கு இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி எல்லாம் கீழே தான் உட்காந்துன்னு வரேன். பரவாயில்ல, சீட்டே கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து மழை பெய்யுது இல்லையா, அதனால நிறைய பேர் ஊருக்கு போல இருக்கு. எல்லாரும் வீட்லேயே இருந்துட்டாங்க போல. நம்ம தான் போயிட்டு இருக்கோம் ஊருக்கு, அதனால நமக்கு சீட்டு கிடச்சிருக்கு. இல்லைன்னா கீழே தான் உட்காந்து போயிருக்கணும். ஆமாம்மா, நம்ம திருப்பதிக்கு போகிற முடிவு கூட திடீர்னு எடுத்த முடிவு தானே. உடனே பேசினா உடனே கிளம்பிட்டோம். இடம் வாங்கினோடனே திருப்பதிக்கு வரேன்னு வேண்டியிருந்தோம். வாங்கிட்டோமா? சரி, மழையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நாங்கள் போயிடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வரேன்னு சொன்னதால மொத்தமாக போயின்னு இப்போ. ஆமாம், தனித்தனியாக போனோம்னா கஷ்டம், போக மாட்டோம் சோம்பேதனைப்பட்டுன்னு. இந்த மாதிரி கும்பலாக போனாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதான் கிளம்பிட்டோம். ஆமாம், கோவிலுக்கு போன மாதிரியும் ஆச்சு, டூர் போன மாதிரி ஆகிப்போச்சு இல்லை? அப்பா பசி எடுக்குதுப்பா எனக்கு. இருமா இட்லி சாப்பிட்லாம். அப்பா சம்சா வந்து பாருங்க, வாங்கி கொடுங்கப்பா. ஐயோ, சம்சாலாம் வேணாமா, அவங்க அம்மா திட்டுவா. நம்ம வந்து இட்லி, புளி சாதம், அப்புறம் வந்து பக்கோடா, சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்கக்கூடாது. ட்ரெயின்லாம் நல்லா இருக்காது. இப்ப நல்லா தான் இருக்கும், எல்லாரும் வாங்கி சாப்பிடுறாங்க பாருங்க. சும்மாவே நல்லா இருக்கான்னு சொல்லுவீங்க. அங்க பாருங்க, எதிர்க்கெல்லாம் பாருங்க எப்படி வாங்கி சாப்பிடுறாங்க. இதுங்களை ஏமாற்ற முடியாதே. அப்பா சம்சா வாங்கி கொடுங்கப்பா. எப்பா நீ சீக்கிரம் போ இங்கேருந்து. சம்சா நீ இங்கேயே கத்தின்னு இருப்பேன். நிறைய இட்லி செஞ்சு எடுத்துன்னு வந்துருக்காங்கம்மா. அது உங்கள் அம்மா எடுத்துன்னு வருவாங்க, நம்ம சாப்பிட்லாம். சம்சாலாம் சாப்பிட வச்சு இட்லி சாப்பிட முடியாது. வெளியில வந்தா எதுவுமே வாங்கி தர மாட்டீங்கப்பா நீங்க. ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, இதெல்லாம் வாங்கி தரணும் தெரியாது உங்களுக்கு. எல்லாத்தையும் வீட்ல இருந்தே செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு அது இருக்கு சாப்பிடு, இது இருக்கு சாப்பிடு அப்படி சொல்லுது. வீட்லயே நீங்க அம்மா செய்யறத சாப்பிடவே முடியாது. அதே தூக்கிட்டு வந்து இங்கேயும் கொடுத்து சாப்பிடுன்னு எப்படி சாப்பிடுறது? வெளியில வரும்போது அதுகிட்ட இருந்து விடுதலை பண்ணலாம் சொல்லிட்டு இங்க விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. டேய், உங்கள் அம்மாக்கு அதில் கேட்டுச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை பிச்சு போடுவாடா. அம்மா தான் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்களே, நான் பேசுறது கேட்காது உங்களுக்கு. நல்லா கேட்கும் நீங்கள் பேசுறது. இவனுங்கன்னா நம்மளுக்கு மேல இருக்கிறானுங்க. நம்ம தம்பி தானே, அப்படிதான் இருப்பான். அப்பா எனக்கு கூட சமோசா வேணும். எப்பா நீ போப்பா இங்கேருந்து முதல்ல. சமோசா சூடான சமோசா. எப்பா போறேங்கப்பா, வாங்கி கொடுப்பா. ஒரு வழியாக போயிட்டாங்க. அப்புறமா வரட்டும், வாங்கி தரேன்னா. ஆமா, இப்பயே வாங்கி தரல, அப்புறம் வாங்கி தரேன்னு ஏமாத்துறீங்களா? ஐயோ, இதுங்களை கூட்டுன்னு வரத்துக்கு என்ன ஆக போகிறேன்னு தெரில. சமோசா சூடான சமோசா. ஏன் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பண்ணுற நீ? சும்மாண்ணே, விளையாட்டுக்கு. இந்த பசங்க உங்க குரலை கேட்டு தான் சமோசா வேணும் அடம் பிடிச்சுன்னு இருக்குங்க. இட்லி எடுத்து வந்துருங்க, சுட இட்லி, கார சட்னி. எல்லாரும் சாப்பிடுங்க. ஏமா ஒரு வழியாக எடுத்துன்னு வந்தியா? இங்கே வேற பசிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்கும். போகிறது வரதெல்லாம் கேட்டு நிற்குதுங்க. வந்துட்டேன். முதல்ல கேட்டேன் உங்ககிட்ட சாப்பிட்றீங்களான்னு. நீங்கள் தானே அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க. அம்மா சொல்லி எவ்வளோ நேரமா ஆகுது? இருங்க மட்டை எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்றேன். அத்தை எனக்கு இட்லி வேணாம், பூரி தான் வேணும். ஆமா, எனக்கு கூட பூரி தான் வேணும். என்னது பூரி வேணுமா? பூரிக்கு நான் எங்கே போகிறது? இட்லி தானே எடுத்துன்னு வந்திருக்கோம். தினமும் வீட்டில் இட்லிலாம் செஞ்சு தரீங்க. இங்கே வரும்போது ஹோட்டலில் கிட்டலாம் வாங்கி தரக்கூடாது. பூரி, இடியாப்பம் அதெல்லாம், ஒரு பரோட்டா அதெல்லாம் வாங்கி தரக்கூடாது. இங்கேயும் வந்து இட்லியும் செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கீங்க. டேய் முட்டைக்கண்ணா, உனக்கு வந்து என்னது பூரி, இடியாப்பம், பரோட்டா வேணுமா? இரு உங்கள் அம்மாட்டே சொல்கிறேன். டேய் கொம்முன்னு இட்லி சாப்பிட்றா. திருப்பதிக்கு போன உடனே உனக்கு நான் பூரி வாங்கி தரேன். இப்போ அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு இப்பயே வேணும்.
அது இப்பயே வேணுமா? இப்பயே வேணும்னா எங்கடா போகிறது? இங்க பாருங்க ட்ரெயின் நிக்குது பாருங்க, போய் இறங்கி போய் வாங்கி வாங்க, ஹோட்டலுக்கு பாருங்க. அது இறங்கி போய் வாங்கி வருவா? நான் போய் வாங்கி வரதுக்குள்ள ட்ரெயின் போய்ட்டோம்டா. பரவாயில்ல, ட்ரெயின் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, நீங்க வேற ட்ரெயின்ல வாங்க. எவ்வளோ திமிர் பத்தியா? சித்தப்பா நீங்க எதுக்கு ட்ரெயின்ல இருந்து இறங்குறீங்க? இதுல பேண்ட் இருக்கும் பாருங்க, அங்க போய் கேளுங்க தருவாங்க. பேண்ட்ரியா அப்படின்னா? அப்பா அது வந்து என்னன்னா, இந்த ட்ரெயின்லேயே வந்து ஹோட்டல் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ட்ரெயினில் போகிறவங்களாம் வாங்கி சாப்பிட்றதுக்காக நம்ம சொன்னோம்னா எடுத்துன்னு வந்து தருவாங்க. எங்களை விற்பாங்க பாருங்க, சாப்பாடு இட்லி பூரின்னு, அதெல்லாம் அங்கேருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்து விற்கிறது தான். நம்ம ட்ரெயின்லேயே போனோம்னு வச்சுக்க, அது ஒரு இடத்துல இருக்கும், ட்ரெயின் உள்ள போனோம். நம்ம தொடரி படம் பார்த்துருக்கியா? தொடரி படத்தில் காட்டுவாங்க பாரு பேண்ட்ரி, அதுதான். வாணி, நீ சொல்கிறதுல இந்த ட்ரெயினில் இருக்காது. அது வந்து ரொம்ப லாங் போகிற ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் பேண்ட்ரிலாம் இருக்கும். இது வந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று போகிற ட்ரெயின். அதனால நம்ம வந்து எங்கே வேணால் வாங்கிக்கலான்றதுனால இந்த மாதிரி ட்ரெயின்லாம் அது வைக்கல. ஆமாண்டி, இந்த ட்ரெயின்லலாம் இல்லை, நான் ஏறும் போதே பார்த்துட்டேன், பேண்ட்ரிலாம் இல்லை இதில். அச்சிச்சோ, இந்த ட்ரெயினில் இல்லையா பேண்ட்ரி? இப்போ அப்போ எதுக்கு இந்த ட்ரெயினில் ஏறினீங்க? நீங்கள் அந்த மாதிரி ட்ரெயினில் ஏற வேண்டியது தானே? இம்மா பெரிய பொண்ணு, அந்த மாதிரி ட்ரெயின் எதுனா வருதான் பாரு, இவனை ஏற்றி விடு போட்டோம். இருங்கண்ணே, நான் கூட அந்த மாதிரி ஏதாவது ட்ரெயின் வரதை தான் பார்த்துன்னு இருக்கேன். இவனை அப்படியே தூக்கி அதுக்குள்ளே போட்டுடலாம். எங்கன்னா போட்டோம், கன்னியாகுமரி கேரளா எங்கேயாவது போய் சாப்பிட்டோம். தூக்கி போடுங்க, வேறு ட்ரெயினில் போட்டோம். ஐயோ, நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், எல்லாரும் வாங்க என் கூட. நீ தானே பூரி கேட்ட, அப்போ நீ தான் போகணும் தனியாக. டேய் அண்ணா, நீ மட்டும் போடா, போய் பூரி சாப்பிட்டு போ. பள்ளியை செம்ம அடி வாங்குவேன் நீ, இப்போ வாய முடின்னு உட்காரு. சதிச்ச பெரியப்பா வந்து உனக்கு திருப்பதி போன உடனே ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு பூரி வாங்கி தரேன். என்ன இப்போ வந்து நீ வந்து இட்லி சாப்பிடு. இதை சொல்றதுக்கு தான் நெத்தில பட்டாட்சி வந்துச்சு பழகுது. எழுந்து வந்தான்னு வச்சுக்க, அந்த ஒரு 2 கண்ணையும் நோண்டி போடுவேன் முட்டைக்கண்ணை. சரி விடுங்க. சதீஷ, இட்லி சாப்பிடுப்பா. எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 20 இட்லியே வேங்க, என் இட்லி சேர்த்து வச்சிருங்க, சாப்பிட்டா. அவருக்கு தான் எங்க அம்மா செய்யறது ரொம்ப பிடிக்கும். உனக்கு கொழுப்பு சாப்பிட உட்காந்து நிறு. நீ எங்களுக்கு வச்சு கொடுமா, நாங்கள் சாப்பிட்றோம். அவன் அப்படியே பட்டினி கிடக்கட்டும், வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கிட்டோம். நீங்களே சாப்பிடுங்க. இதெல்லாம் வீட்லேயே விட்டுட்டு வந்திருக்கணும். இதெல்லாம் கூட கூட்டின்னு வந்திருக்கோம் பார்த்தியா, அதுதான் பெரிய தப்பு. வீட்டில் வந்து மாடை பார்த்துக்கோ, மாடுக்கு பால் கரை சாணிலாம் அள்ளி போடு, மாடுக்கு வந்து கஞ்சி தண்ணிலாம் வீடு வீடாக போய் எடுத்துன்னு வந்து வச்சு மாடை பார்த்துக்கோன்னு விட்டுட்டு வந்திருக்கணும். குழந்தையாச்சும் கூட கூட்டின்னு வந்திருக்கோம் பார்த்தியா, திமிர் தான் அதுக்கு. ஐயோ, நம்ம மாடை பார்த்துக்கணுமா? ஒழுங்கா இட்லி சாப்பிடலாம். உனக்கு பச்சை தண்ணி கூட கண்ணில் காட்டக்கூடாது, அப்படியே பட்டினியாக கிடக்கட்டும். ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அப்படியே கிடக்கட்டும், பட்டினி கிடக்கட்டும். எப்பா ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எதுவுமே தர மாட்டீங்களா? ஆமாம், எதுவுமே கிடையாது உனக்கு. எடி சஞ்சு, எனக்கு 2 இட்லி தர சொல்றீ. ஐயோ, நீங்க தான் வந்து அம்மா செஞ்சதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? பூரி வாங்கி தருவாங்க, வாங்கி சாப்பிடுங்க. நீ நேரம் பார்த்து சதி பண்ணாதடி. எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு வேணும்னா நீ கேட்டு வாங்கிக்கோ. சரி, நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால உங்களுக்காக நான் இட்லி சாப்பிட்றேன். நீ சாப்பிட, நாங்கள் யாரும் கஷ்டப்படலப்பா, நீ பட்னியே வா. ஆமா, நீ சாப்பிட, நீ யாரும் கஷ்டப்படல, நீ பட்னியே உட்காந்து வா. ஐயோ, எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்களே. சரி, சதீஷ்க்கு மட்டும் இட்லி வேணாவா? அப்போ வந்து ஆளுக்கு 4 இட்லி வச்சிடலாம். இட்லியும் கார சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே எல்லாரும் வேணும் கேட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. உன் சதீஷ்க்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல இருக்கு. இங்கே பாரு, ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக சொல்கிற பற்றி கேட்டேன்னா உன்னை வந்து திருப்பதியில் வந்து ஜீப்பில் ரவுண்ட்ஸு கூட்டின்னு போவேன். இல்லைன்னு வச்சுக்க, நடந்து தான் போனோம். ஜீப்லலாம் கூட்டின்னு போக முடியாது. அப்பா ஜீப்ல கூட்டிட்டு போவீங்களா? அப்புறம் நான் சாப்பிடுறேன்ப்பா. ஐயோ, ஜாலியா இருக்குமே ஜீப் ஜீப் ஜீப். அப்பா அவளை கூட்டிட்டு போவாதீங்கப்பா, இவ்வளோ நேரம் சாப்பிட மாட்டேன் சொன்னால கூட்டிட்டு போவாதீங்க. நம்ம மட்டும் போலாம். பள்ளி செம்ம அடி வாங்குவே நீ. எப்படி வழிக்கு வந்தான் பாரு. பெரிய பொண்ணு எல்லாருக்கும் வச்சு கொடுமா. இதை தரேண்ணே. கீதா வீட்டுக்காரோ ராணி வீட்டுக்காரோ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க ஆஃபீஸில் லீவ் கேட்டாங்கண்ணே. லீவ் வந்து திடீர்னு தர முடியாது, வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க வரல, இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருப்பாங்க. லீவு தரலையா உங்களுக்கு? ஆமாம், அவங்க வந்து இந்த வருஷத்துக்கான லீவுலாம் மொத்தமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ லீவு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து நிறைய லீவ் எனக்கு பெண்டிங் இருக்குது. இன்னும் ஒரு 5 லீவ் கூட எக்ஸ்ட்ரா இருக்குது. 5 நாள் லீவு அது கூட எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு இத்தனை லீவுன்னு கணக்கு இருக்குது. அந்த லீவை நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கலாம், மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம். அதான் நான் இப்போ சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டேன். அவங்க வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க அந்த லீவ்லாம். அதனால இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கல. ஆமாம், வீட்டில் துணி துவைக்கிறதுக்கும் சாமான் துவைக்கிறதுக்கும் சோறாக்கிறதுக்கும் லீவ் போட்டால் இந்த மாதிரி எங்கன்னா போகிற டைமில் லீவ் கிடைக்க மாட்டேது. நீ நம்ம எப்படி சொல்கிற? அவங்க ஏமா சாமான் துவைக்க போகிறாங்க, அவங்க ஏன் துணி துவைக்க போகிறாங்க, அதுக்கெல்லாமா லீவ் போடுவாங்க? இந்த கீதாவை ராணியம் பண்ணுற அணியாக இருக்கிற உங்களுக்கு தெரியாத? வீட்டில் ஒரு வேலை செய்யாதுங்க, சுற்றி வந்துனுக்குங்க ஊர் கதையை பேசிக்கின்னு. இந்த வீட்டு வேலை மொத்தம் அவங்க வீட்டுக்காரங்க தான் செய்கிறாங்க. அதனால தான் லீவு ஊறப்பட்ட லீவை போட்டு வீட்டில் வேலை செஞ்சுன்னு உட்காந்துக்குதுங்க. இப்போ லீவ் கிடைக்கல. சே, இப்படி இல்லாமல் இருப்பாங்க. இவன் நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிற மாதிரி பேசுகிறப்பார். எல்லா வேலையும் எங்கள் அம்மா செஞ்சுன்னு இருக்காங்க. உங்களை யாரா இப்போ கேட்டாங்களா? ரொம்ப உட்காருங்க. பெரிய பொண்ணத்தை இட்லி வருமா வராதா? இதை தரண்டி. இந்த தட்டுலாம் வேறு எடுத்துன்னு வரலையே, அங்கேயே மறந்து வெஸ்டம் போல இருக்குது. சதீஷா, ஓடி போய் அம்மாட்ட போய் தட்டு வாங்கினோப்பா. ஐயோ, அசிங்கமா தட்டு வேற வாங்கிறதுக்கு போன் பண்ணாங்க.
இந்த வேலை தான் வாங்கணும்னு கிடையாதுமா. வயசு பையனா அது யாருப்பா அது? நான்தான். ஆமா ஆமா, நீ ஒரு வயசு பையன்தான். சிங்கத்தை பத்தி சரியா தெரியல உங்களுக்கு. ஆமா, சிங்கத்தை கூட்டுன்னு போயிட்டு இப்போ திருப்பதியில் மொட்டை போட போறோம், அதுக்கு தான் போயின்னு இருக்கோம். எது மொட்டையா? எப்பா மொட்டைலாம் நான் போட்டுக்க மாட்டேன். வேணா நீங்க போட்டுக்குங்க. நீங்க போட்டுக்குங்க, அம்மா போட்டுக்குங்க. அப்புறம் வந்து இதோ உட்காந்துட்டால சஞ்சு, அவளுக்கு போட்டு விடுங்க. நான்லாம் மொட்டை அடிச்சுக்க மாட்டேன். என்னோட முடி தான் எனக்கு அழகு. அதை வச்சுதான் நானே சீன் போட்டுன்னு இருக்கேன். மொட்டை அடிக்கணுமா? எப்பா உங்களுக்கு வேற வேலை இல்லை? ஏன்னா நம்ம தானே வேண்டின்னு இருக்கோம், குடும்பத்தோட வந்து படி ஏறி வந்து மொட்டை அடிச்சுக்கிறோம், இடம் வாங்கிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருக்கோம். அதனால தான் இப்போ வந்து மொட்டை அடிக்க போகிறோம். எப்பா நீங்க யாரை கேட்டுப்பா வேண்டீங்க? வேணா நீங்க மொட்டை அடிச்சுக்கங்கப்பா. நான்லாம் மொட்டை அடிக்க மாட்டேன். ஸ்கூல்ல பசங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. 2வது 3வது படிக்கும் போதே பார்த்துக்கிங்க. இதெல்லாம் வளர்ந்து பெரிய பையனா ஆச்சுன்னா ஆட்டம் ஆடும் பாருங்கண்ணா. ஏன்னா மொட்டை அடிச்சுன்னா சீக்கிரமா 3 மாசத்துல சூப்பராக முடி வளர்ந்துரும், நல்லா அடர்த்தியா சூப்பராக வளரும். அடிச்சுக்கோ. ஐயோ 3 மாசம் ஆகுமா? அந்த 3 மாசம் வரைக்கும் நான் வந்து மொட்டை தலையோட சுத்தணுமா? சிங்கமா என்னால முடியாதுப்பா. சின்ன வயசுல மொட்டை அடிச்சுனா தான் நல்லது, இல்லை பெரிய வயசு ஆகி போய் மொட்டை அடிச்சுப்பியா? சரிப்பா, இப்பெல்லாம் மொட்டை அடிக்க முடியாது சரிப்பா. நாங்கள் வந்து வாணிக்கு ராணிக்குமே மொட்டை அடிக்கலாம்னு நினச்சிருக்கோம். என்னது, எங்களுக்கு மொட்டை அடிக்க போறீங்களா? எப்பா அவ்வளோதான் நீ. எப்பா வாணிக்கு மொட்டை வேணா அடிங்கப்பா. அவளுக்கு தான் நல்ல பெரிய முடியா இருக்குது, மொட்டை அடிச்சு விடுங்க, ரொம்ப சீன் போடுறா. ஏடி எனக்கு எங்கடி பெரிய முடி இருக்குது? நானே பாப் கட்டிங் வச்சிருந்தே சுத்தினேன். உங்களுக்கு தாடி பெரிய முடியா இருக்குது. நீ மொட்டை அடிச்சுக்கடி. ஏங்க நம்ம வேணா நம்ம ஜில்லுக்கு வந்து மொட்டை அடிச்சிடலாமா? ஜில்லுக்கு கூட மொட்டை அடிச்சிடலாம். ஜில்லுக்கு வேண்டி இருந்தா நம்ம கூட அடிச்சிடலாம். அப்பா எனக்கெல்லாம் மொட்டை வேணாம்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நல்ல பசங்கள்லாம் மொட்டை அடிச்சுக்குங்க, புரியுதா? நீ நல்ல பாப்பல்ல. ஆமாப்பா, நான் நல்ல பாப்பா தான். நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னா எப்படிலாம் ஏமாத்தி சம்மதிக்க வைக்கிறாங்க பாத்தியா? இது வரைக்கும் எத்தனை வாட்டி மொட்டை அடிச்சிருப்பீங்க? எத்தனை வாட்டி? வருஷத்துக்கு ஒரு மொட்டை, வருஷத்துக்கு ஒரு மொட்டை, வருஷத்துக்கு ஒரு மொட்டை. இது வரைக்கும் 20 மொட்டைக்கு மேலே அடிச்சிருப்பீங்க. கேட்டுக்கப்பா, வருஷத்துக்கு ஒரு மொட்டை, இது வரைக்கும் 20 மொட்டை அடிச்சுக்குமா? முதல்ல அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேளு. 15 16 வயசு தான் ஆகுது, 20 மொட்டை அடிச்சுக்குமா வருஷத்துக்கு ஒரு மொட்டைன்னு? அப்பனா ஒரு வருஷத்துக்கு 2 மொட்டை அடிச்சிருக்கீங்க போல இருக்குது. அந்த முடியை வளர விடாம இத்தனோண்டு சைஸ்லயே வச்சிருக்கீங்க. என் போட்டோ எடுத்து பார்த்தா எல்லா போட்டோலையும் எனக்கு இந்த முத்துன்னு முடிதான் இருக்குது. அப்பதான் முடி நல்லா வளரும், நல்லா ஆரோக்கியமா இருக்க முடியும். அதான் மொட்டை அடிக்கிறோம். ஆமா, இந்த கோயில்ல ஒரு வேண்டுதல், அந்த கோயில்ல ஒரு வேண்டுதல், அங்க இங்க போற கோயில் மொத்த இடத்துலயும் மொட்டை அடிச்சு வச்சிருக்கீங்க. ஆம்பளை பசங்களுக்கு மொட்டை அடிச்சா பரவாயில்ல, யாரா பொம்பளை பசங்களுக்கு மொட்டை அடிப்பாங்களா? எங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து எங்களுக்கு எவ்வளவு மொட்டை அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ உங்களுக்கு அவ்வளவு மொட்டையா? அப்ப எங்களுக்கு உங்களுக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு மொட்டை அப்படி கணக்கு பண்ணி அடிக்க வேண்டியதுதான். ஐயோ எனக்கு மொட்டை வேணா, ஒண்ணு வேணாப்பா. திருப்பதிக்கு நான் வரல, நான் வீட்டுக்கு போறேன். எப்படி இறங்குவேன்? ட்ரெயின்ல கிளம்பிடுச்சு. நான் அடுத்த ஸ்டாப்பிங்ல கூட இறங்கி நடந்து கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். ஓ, வீட்டுக்கு போறதுக்கு கூட வழி தெரியுமா? ரயில்வே ட்ராக்லயே அப்படியே நடந்து போனோம்னு வச்சுக்க, நம்ம வீடு வந்துடும். அப்படியே போயிடுவேன். ஆமா, ரயில்வே ட்ராக்லயே நடந்து வந்தா வீடு வராது, ட்ரெயின் தான் வரும் எதிர்க்க. வீட்டுக்கு போய் சேர மாட்டேன், மேலே போய் சேர்ந்துருவேன். ஐயோ ட்ராக்ல ட்ரெயின் தான் வரும், அப்புறமா எப்படி வீட்டுக்கு போகுது? தப்பிக்க முடியாது ராசானி, தப்பிக்க முடியாது. ஏன் சும்மா குழந்தை வெறுப்பேத்தினே இருப்பீங்க? யாருக்கும் மொட்டை அடிக்கல, நம்ம சாமி மொட்டை பார்த்துட்டு தான் வரப்போறோம். படிக்கு மொட்டை மஞ்சக்கோங்க வச்சுக்கின்னு அப்படியே ஏறப்போறோம். வயசானவங்களாம் வர வந்திருக்காங்களே, அவங்களாம் படி ஏற மாட்டாங்க, என்ன பண்றது? அண்ணே, அவங்கள மட்டும் வந்து பஸ் ஏற்றி விட்டுடலாம். பஸ் ஏற்றிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை யாரும் நம்ம ஒருத்தர் அவங்க கூட போகலாம். போயிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல வெயிட் பண்ணனா நாங்களாம் படி ஏறி வந்துடுறோம். வந்து அவங்க கூட ஜாயிண்ட் ஆகிக்கலாம். அவங்களாம் வந்து படி ஏற மாட்டாங்க, அவங்களாம் கூட்டு முடியாது. இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் கூட நடக்காதுங்க, அதுங்களே அவங்க கூட அமுச்சு விட்டுடலாம். அவங்க போயிட்டு மேலே வெயிட் பண்ணட்டும், நம்ம போயிட்டு அதுக்கு அப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம். ஆமாங்க, உங்கள் அம்மாலாம் நடக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கோமதி அம்மா கூட நடக்கவே மாட்டாங்க. அவங்களாம் வந்து பஸ் ஏற்றி விட்றது தான் நல்லது. அவங்களாம் கூட கூட்டணும்னா வச்சுக்க வேலைக்கே ஆகாது. சரி, யார் படியேறி நடந்து சாமி பார்க்க போகிறாங்களோ பார்க்கட்டும், மீதி பேரெல்லாம் பஸ்ஸில் போயிடலாம். என்ன எல்லாரும் வந்து மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுன்னு வரணும், லேட் ஆகும். படியில் ஏறி யாரும் நடக்க முடியுதோ அவங்க மட்டும் போட்டோம். சின்ன சின்ன பசங்க அவங்க வயசானவங்களாம் நம்ம மட்டும் பஸ்ஸில் எடுத்துன்னு போயிடலாம். இந்த லக்கேஜ் இந்த பேக் எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போயிட வேண்டியது தான் பஸ்ஸில். இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் குடிக்க தண்ணி, இந்த மஞ்சள் குங்குமம் கற்பூரம் இதெல்லாம் மட்டும் அவங்க எடுத்துன்னு வரட்டும். ஆமாண்ணே, படி ஏறும் போதே கூட லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம லக்கேஜில் கூட அந்த படி ஏற இடத்துல கொடுத்துட்டோம்னா அது மேலே வந்துடும். நம்ம படி ஏறும்போது தூக்கின்னு போகணும்னு அவசியம் கிடையாது. பரவாயில்லப்பா, அங்கங்கே லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் லக்கேஜ் மலைக்கு போயிடும் பொழுதா. ஆமாம், எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. குடிக்க தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லா வசதியாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ரீ சாப்பாடு அங்கங்கே ஃப்ரீ சாப்பாடு. லைனில் நிற்கிறவங்களுக்கும் ஃப்ரீ சாப்பாடு, இந்த கூண்டில் போட்டாலும் ஃப்ரீ சாப்பாடு, சாமி பார்த்துட்டு வரும்போது ஃப்ரீ சாப்பாடு இருக்குது. நம்ம மேலே தர்ஷனத்துக்கு இந்த படி ஏறி போகிறோம் பார்த்தியா, அப்பயும் ஃப்ரீ சாப்பாடு தருவாங்க நமக்கு, அன்னதானம் மாதிரி. பரவாயில்லப்பா, சாப்பாடுக்கு செலவாகாது போல இருக்குது. ஆமாம், சாப்பாடு தண்ணியில் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அங்கே ரூம் கூட ஃப்ரீ ரூம் இருக்குது.
நம்ம அது போயிட்டு சிஆர்ஓ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அஹ், அது ஆதார் கார்டு காட்டி கேட்டால் நமக்கு ரூம் இருந்தால் தருவாங்க. அதுக்கு வந்து 50 ரூபா ரூம் இருக்குது, 100 ரூபா ரூம் இருக்குது, 1000 ரூபா ரூம் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லி நம்மளுக்கு எந்த ரூம் அலாட்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்து தருவாங்க. இதில் வந்து நம்ம 50 ரூபா ரூம் எடுக்கிறோன்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் அட்வான்ஸ் மாதிரி. அந்த காசு வந்து இப்போல்லாம் வந்து கையில் காசு எதுவுமே வாங்குறது கிடையாது, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு தான். நம்ம வந்து 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுவோம்ல, 550 ரூபா தரணும். தரும்போது அந்த 500 ரூபாய் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். நமக்கு திரும்பி எப்போ வரும்னா ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு திரும்பி அந்த 500 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 50 ரூபா மட்டும் பிடிச்சிப்பாங்க அந்த ரூமுக்கு. அப்படியேப்பா 500 ரூபாய் நம்ம அட்வான்ஸ் கட்டணும் ரூமுக்கு, ஒரு ரூமுக்கு. ஆமாண்ணே, அப்புறமா நம்மளுக்கு அமுச்சு விட்டுடுவாங்க. பரவாயில்லப்பா, எல்லா வசதியும் நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அந்த ரூமில் கூட 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து ரூம் எடுக்கிற பற்றி அதில் கூட நல்ல ஒரு 2 கட்டில் பெட்டு போட்டிருக்கோம் அதில். அதுக்கப்புறம் சுடு தண்ணி, பாத்ரூமு, ஃபேனு, லைட் எல்லாமே எல்லா வசதியுமே இருக்கும் அதில். ஒரு 4 பேர் தங்குற மாதிரி, 4 பேர் 5 பேர் தங்கலாம். அந்த மாதிரி அவங்க கணக்கு பண்ணி ஒரு ஆதார் கார்டுக்கும் இந்த மாதிரி ரூம் தருவாங்க. ஒரு 4 பேருக்கு இத்தனை ரூம், 4 பேருக்கு ஒரு ரூம், 4 பேருக்கு ஒரு ரூம் தருவாங்க. நம்ம வந்து அங்கே நைட்டு தங்குற மாதிரி இருந்தால் ரூம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாமி பார்த்துட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம். அங்கே போய் பார்க்கலாம்ப்பா. நைட்டு தங்குற மாதிரி ஆச்சுன்னா நம்ம ரூம் எடுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம பஸ் ஏறி வந்துடலாம். நம்ம ஃப்ரீ தர்ஷனில் போனோம், எத்தனை மணி நேரமோ ஏதாகும் தெரில. சாமி சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துட்டுனா பரவாயில்ல. நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அங்கே பாப்பன் நாசம்லாம் இருக்குது, பஸ்லாம் போகுது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம்னா ஒரு 6 இடம் போல் இருக்குது. அங்கே ஏறி போய் இறங்கி பார்த்துக்கலாம். இந்த சிலா தோரணம், இந்த ஆகாச கங்கை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம். நமக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு நாள் அங்கே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட கிளம்பலாம். பார்க்கலாம்ப்பா, டைம் இருந்தால் அங்கெல்லாம் போகலாம். எப்பா இவர் சொல்கிறத பார்த்தா நல்லா ஜாலியாக இருக்கும் போல இருக்குப்பா. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நம்ம சுற்றி பார்க்கலாம்ப்பா. பாபநாசம்லாம் போயிட்டு. ஆமாப்பா, சுத்தி பார்த்துட்டு வரலாம்ப்பா. நீங்க தான் ஊட்டி கொடைக்கானலுக்கு கூட்டின போறீங்க, இங்கே சுத்தி பார்த்துட்டு வரலாம்ப்பா. பார்க்கலாம். உங்கள் அம்மா என்ன சொல்கிறா தெரியல. டைம் இருந்துச்சுன்னா போகலாம், இல்லை சாமி மட்டும் பார்த்துட்டு கும்பிட்டு வீட்டுக்கு வந்து சேரலாம். எப்பா இந்த சான்ஸை விட்டா அப்புறம் எப்பப்பா வருவீங்க? எப்பப்பா எங்களை கூட்டின்னு போவீங்க? சரி, உங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்கலாம். ஏம்மா, நீ இன்னைக்கு இட்லி தரவே தரமாட்டியாம்மா? தரேனே. நானும் கதை கேட்டு அப்படியே நின்றுட்டேன். அப்படியே இமேஜினேஷனில் போயின்னு இருக்கேன் நான். வந்து படியேறது, சாமி பார்க்கறது, அதுக்கப்புறம் பாபநாசம் சுற்றி பார்க்குறது, அப்படி இமேஜினேஷன்லேயே போயின்னு இருக்கேன். ஏன் நம்ம தான் நேரடியாக போகிறோமே, நீ என்ன இமேஜினேஷனில் போயின்னு இருக்கா?